பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாகிரதை. எதுல ஜாகிரதையா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். என்னோட கூட ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியா இராமல் ஜாகிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம அசதியா இருக்கக்கூடாது, அப்படியே சோம்பேறித்தனமா ஒரு லெத்தர்ஜிக்கா எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அடுத்தது எப்படி ஆவில அனலா இருக்கணும். ஆவில அனலா இருக்கிறதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஜாகிரதையா செய்யணும். சரி, இதுல எல்லாம் என்ன ஜாகிரதை வேண்டி கிடக்குன்னா, ஊழியம் செய்யச்சே சத்துரு எப்படி வேணாலும் அவன் உங்களை எல்லா விதத்திலையும் தடை செய்ய பார்ப்பான். ஊழியத்துல உண்மையா இருக்க விட மாட்டான். இல்ல ஊழியத்துல உங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் வரலாம். அதுல எல்லாம் ஊழியம் செய்யறதுல ஜாகிரதையா செய்யணும். எப்படி உங்க இஷ்டம் போல மனம் போக்குல இல்ல மனுஷங்களை பிரியப்படுத்துறபடி இல்ல, கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் சித்தத்தின்படியான ஊழியம் செய்யறதுல ஜாகிரதையா இருக்கணும். அசதியா இராம, எப்படி அசதியா இருக்க, டயர்டா இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நல்லது செய்யறதுல, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுறதுல, கீழ்ப்படியதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஆவில அனலும் இன்றி குளிரும் இன்றா வாந்தி பண்ணி போட்டுருவார். சோ அனலா இருக்கிறதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சோ இப்படி இந்த 3 விஷயத்துல நம்ம ஜாகிரதையா இருக்கச்சே தேவநாமம் மகிமைப்படும், தேவ சித்தம் நிறைவேறும்.